ஏலி நல்ல ஊழியக்காரன், எருசலேம் மாலை நல்ல ஊழியக்காரன். ஆனா காணிக்கையை கொள்ளையிட்டு சாப்பிட்டது யாரு? ஏலியின் பிள்ளைகள். ஒத்த நாள்ல சாமுவேல் என்ற சின்ன பையனை வச்சு தீர்க்க தரிசனம் உரைத்து, என் வீட்டில் அவன் இருப்பதில்லை, என் பிள்ளைகள் நீ கடித்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் என்னுடைய காணிக்கையை வஞ்சித்தார்கள், திருடினார்கள், தொடர்ச்சி அந்த முதல்ல சாப்பிட்டான். அங்கு வருகிற பெண்கள் எல்லாம் வேட்டையாடினார், நீ கடித்து கொண்டாயா? இல்ல, ஆகவே நீயும் பிடரி முறிந்து சாவாய், உன் பிள்ளைகளை ஒரே நாள கொன்று போடுவேன்னு சொல்லி யுத்தத்தில் வர வச்சு ஒரே நாள 2 பிள்ளைகளை கொன்று போட்டதேன். மை காட், அவர் காட் சர்வ வல்லவர், சொன்னா செய்வாரு. பிடரி முறிந்து செத்தான். எதுக்கு செத்தான்? ஏலி பாவம் செய்யலையே. ஆனா பிள்ளைகள் காணிக்கையை கொள்ளையிட்டதை கடிந்து கொள்ளவில்லை. கடிந்து கொள்ளவில்லை. கடிந்து கொண்டால் பிள்ளைகள் இவருக்கு பாவம் இல்லை. என் பிள்ளைகள் தானே சாப்பிட்டு கொளுத்துருக்கட்டும், என் பிள்ளைகள் தானே வர்ற பிள்ளைகளை வேட்டையாடி மகளட்டும், இன்னும் விட்டு கொடுத்தாரு. அவனுக்கே எலும்பை முறிச்சு, சேர்லேருந்து கீழே விழுந்து எலும்பை முறிச்சுத்தான். பிள்ளைகளை கண்டிக்காதனால, காணிக்கை கொள்ளையிட்டதை கண்டிக்காதனால. ஆகவே என்னை பொறுத்தவரை எல்லா ஊழியக்காரர்களும் என்னுடைய பிள்ளைகள். அவர்களை கண்டிக்காவிட்டால் நானும் விழுந்து சாக வேண்டிதான் வரும். அல்லேலூயா, உண்மையாக சொல்லுகிறேன். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த கண்டனம், ஆகவே வசூலிக்கப்படுகிற மொத்த காணிக்கைகளும் வேலைக்கு போய் சேர வேண்டும், இல்லாதவனு போய் சேர வேண்டும், இல்லை என்றால் ஊழித்து போய் சேர வேண்டும். இவங்க ஊழியது கூட்டு பாருங்க 15 லட்சம் கேட்பாங்க, ஒரு கன்வென்ஷன் காட்டு பாருங்க 15 லட்சம் கேட்பாங்க. விளம்பரத்துக்கு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணுவியா? 30 லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் ஒரு ஊழியக்காரனை உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வர முடியும். கூப்பிடுங்க, அவரை போய் கூப்பிடுங்க, அவர் கிராமத்துக்கு கூப்பிடுங்க, ஒரு மைக்கு 2 பாக்ஸும் தருவேன், விருப்பம் தான் வந்து பேசிக்கிட்டு போ. பேசுவாங்களா? பேசுவாங்களா? கேள்விக்கு பதில் உங்கள் பதிலாவது சொல்லுங்க. பேச மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. டிவியில் விளம்பரம் கொடுப்பியா, போஸ்டர் போடுவியா, ஃப்ளெக்ஸ் போடுவியா, அப்போ தான் வருவேன். அது பார்ப்பாங்க, உங்கள் சக்தி என்னென்ன பார்ப்பாங்க. அது பிரியிற காணிக்கையெல்லாம் தந்து விடுவியா, அதெல்லாம் கொடுத்து விட்டால் தான் வரணும். அப்போ எல்லாமே பிஸ்னஸ் ரீதியில். ஆகவே தான் இது அந்த கிறிஸ்தனுடைய கூட்டங்கள்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று வேத வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டாலோ நோ யூஸ், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் ஒருத்தனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாவே மெய்யாவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நாங்கள் அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், என்ன வேணும் நீங்கள் செஞ்சுட்டு போ, இயேசுன நாமத்தில் பிழைச்சிக்கோ. இப்போ இயேசுன்னு சொல்லி இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ காலேஜில் 2 பேர் படிக்கிறாங்க. ஒரு பிள்ளை பேய பிடிச்சி போச்சு, ஒரு பிள்ளை கிறிஸ்தவ பொண்ணு. எசப்பா அந்த பிள்ளை காப்பாற்றுன்னு சொன்னால் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்டு அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பார். அதுக்காக நீ பரலோகத்துக்கு வந்துட முடியுமா? நீ ஆபத்து காலத்தில் கூப்பிட்ட, சரி இறக்கத்தில் அந்த சூழ்நிலைக்கு தவிர அந்த பிள்ளையை நான் விடுதலை கொடுத்தேன். அவர் நீ பரலோகத்துக்கு போக முடியுமா? நீ ஜெபிச்சு அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சிது, நீ பரலோகத்துக்கு போக முடியுமா? அவர் கேட்பார், நீ ஏதாவது பிரமாணத்தை உட்கொண்டு இருக்கிறாயா? தசமத்தில் கரெக்டாக இருக்கிறியா? காணிக்கையில் கரெக்டாக இருக்கிறியா? கையின் பிரயாசத்தினுடைய முதல் பலனில் கரெக்டாக இருக்கிறியா? உன் பொய் பேசாமல் இருக்கிறியா? பரிசுத்தமாக இருக்கிறியா? பாவம் செய்றியா? பாவம் செஞ்சின்னா பாவ நிவாரண பலி செலுத்தினியா? சாபத்தில் பிறந்திருக்க, சாபத்தை மாற்றுவதற்கு பொருத்தனை செலுத்தினியா? ஜென்ம பாவத்தை கழுவினியா? ஜென்ம சாபத்தை கழுவினியா? நீ பிரசவிச்சாலே பாவம்னு வேதம் சொல்லுது, அதுக்கு நீ பாவ நிவாரண பலி செலுத்தினியா? செலுத்தலையே. இவ்வளவும் செலுத்தலைன்னா எப்படி என் வீட்டுக்கு நீ வருவ? ஒரு ஆலயத்துக்கு வரும்போது பொட்டு வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க, நல்ல உடைய எடுத்து போகிறீங்க, அழுக்கு உடைய போட்டு வர்றீங்க. ஆலயத்துக்கு வரும்போதே சுத்தமாக வர்றீங்க. அப்போ பரலோகத்துக்கு போனால் எவ்வளோ சுத்தம் வேணும்? எவ்வளோ சுத்தம் வேணும்? இந்த உலக உடைகளை எல்லாம் உடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போனால் வாசல் திறந்து விட்டுருவார் அவர்? திறக்க மாட்டார்ல. என்ன வசனத்தை நீ பின்பற்றினாய்? ஒரு காவல்துறை இருக்கிறது சட்டத்தை பின்பற்றுகிறது, ஒரு முதலமைச்சர் இருக்கிற அரசு சட்டத்தை பின்பற்றுகிறார்கள், ஒரு மத்திய அமைச்சர் இல்லைன்னா மாநில அமைச்சர் இல்லைன்னா ஜனாதிபதி எல்லாமே அரசியல் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ரூல்ஸ் அதுதான். மீறினா பிரதமர் பேரில் கேஸை போடலாம். ஏன்னா கோர்ட்டு எல்லாத்துக்கும் மேலே சாவரியம் பவர், யார் மேலே வழக்கப்பதிவு பண்ணலாம். தப்பு பண்ணால் காட்டி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ சட்டம் இருக்குது. இப்போ நமக்கு சட்டம் பைபிள் என்ற சட்டம்.
பரலோகத்தில் பிரவேசிக்கணும்னா பைபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், படிக்கக்கூடாது, படித்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. தான் பைபிளை 10 முறை படித்தேன்னு சொல்லுவாங்க, நான் 8 முறை படித்தேன்னு சொல்லுவாங்க. எந்த வசனத்தை பின்பற்றினேன்? இல்லைன்னா இயேசு இப்போ சொன்னது பொய், இயேசு சொன்னது பொய், இல்லைன்னா நான் சொல்கிறது உண்மை. இயேசு என்ன சொன்னார்? நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டு பிதாவின் சித்தத்தை நீ செய்யாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாது. இதானே சத்தியம். இப்போ வசனத்தை பின்பற்றாதவன் பரலோகத்துக்கு வர முடியாது. சும்மா கர்த்தாவே கர்த்தாவன்னு கூப்பிட்டாலும் நோ யூஸ். அற்புதம் யார் வேணும் செய்யலாம், அற்புதம் யார் வேணும் செய்யலாம். ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ஒரு சகோதரி பேய் ஆடினாள், ஒரு சகோதரி பேய் ஆடினாள். அப்புறம் என் அம்மா பெருக்கிற விளக்கு மாதிரி வச்சு கையில் ஒரு தட்டு தட்டி 4 அடி, விளக்கு மறைச்சு 4 பேய் ஓடி போச்சு. பேய் இன்னொரு நாள் ராத்திரி 8 மணிக்கு பேய் வருது. இப்போ வந்து பல்ல கடிச்சு நரன்னு நிற்கிது. நம்ம சின்ன வயசு அப்போ சொல்லி கருவாடு இருக்குல்ல, கருவாடை சுட்டு வாயில் வச்சு தேய்ச்சி விடுது, அது ஓடி போச்சு பேய். இன்னொரு நாள் பேயாடுது, ஒரு தீட்டு துணி எடுத்துகிட்டு வந்து, அப்போ தீட்டு துணி நமக்கு தெரியாது, எடுத்து வச்சு வாயில் வச்சா தேய்ச்சி விட்டது, பேய் ஓடி போச்சு. இது உலக பிரகாரமான ஞானம், இது உலகத்தினுடைய ஞானம். ஆண்டவர் சொல்ல, உலகத்துக்குரிய ஞானத்தை பெறாமல் நீ ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள். இது உலகம். ஆனால் இனி வசனம், ஹல்லேலூயா, வசனத்தை கொண்டால். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிசாசை ஓட்டுறோம் இல்லையா? ஆனால் பிசாசை ஓட்டுகிற நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும், தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களும் வசனத்தை பின்பற்ற வேண்டும். வசனம் இருபக்கம் கருக்குள்ள பட்டயம், உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். உன்னையும் அழிக்கும் என்னையும் அழிக்கும். யார் சரியில்லையோ அவங்கள மட்டும்தான் அழிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய அழிவுகளிலிருந்து தப்பித்து போக வேண்டுமானால் கிறிஸ்தவன் வசனத்தை பின்பற்ற வேண்டும். ஒரு வீடை கட்டுறீங்க, ஒரு வீடை கட்டுறீங்க, பஞ்சாயத்தில் டாக்ஸி கட்டுறீங்க இல்லையா? டாக்ஸி கட்டலன்னா உட்கார முடியுமா? முடியாது. குழாயத்து இருக்கும்போது தண்ணி வருது, பஞ்சாயத்து விடுது, நீ வரி கட்டலைன்னா தண்ணி வருமா? வீட்டில் வராதில்ல. ஆற்றால் பஞ்சாயத்தில் வருகிற தண்ணிக்கே வரி கட்டுறீங்க. நீ நிலம் வாங்கி நீ வீடு கட்டி நீ குடியிருக்கிற, ஒம்பணத்தில் நீ இருக்கிற, ஆனால் நீ வரி கட்டலைன்னா ஒன்று நீ கட்டின வீட்டில் உட்கார வச்ச மாட்டாங்க. வச்சுருவாங்களா? வைக்க மாட்டாங்க. இப்படி இருக்கையில் சுவாசிக்கிற காற்று ஆண்டவர் தர்றாரா இல்லையா? எங்கே போய் வரி கட்டுறீங்க? ஆறு, குளம், ஏரி, தேவைக்கு மழை தண்ணியை தாரார இலவசமா. அந்த தேவனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ஒரு பிசாசு உள்ள ஏறினாலே பேய் ஆடுகிறது இல்லையா? ஒரு சரீரமே கீழ்ப்படுகிறது. அந்த பேயெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த தேவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? அவருடைய வீடு தான் இந்த உலகம், அவருடைய வீடு தான் இந்த உலகம். இப்போ இந்த உலகத்தில் வாழனா ஆண்டவருக்கு வரி கட்டணும். கட்டணுமா கட்டக்கூடாதா? ஆகவேதான் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 12:17 8 விதமான காணிக்கைகள் ஒரு கிறிஸ்தவன் பின்பற்றாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், சுவிசேஷம் சொல்கிறேன், அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். நான் 8 விதமான காணிக்கைகளையும் கர்த்தருக்கு பின்பற்றாவிட்டால் எனக்கும் பரலோகத்தில் இடமில்லை, என் பொண்டாட்டிக்கும் இடமில்லை, என் பிள்ளைகளுக்கும் இடமில்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே கர்த்தருடைய இல்லத்தில், கர்த்தருடைய வீட்டில், அதாவது இந்த உலகத்தில் வாழணும்னு சொன்னான் பாருங்க. ஒரு புயலை வர வச்சுறாரு. இதோ கோரவாரி காற்று, இதோ உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்து உன் உச்சங்களை நொறுக்கும் என்கிறாரே. ஒரு கோரவாரி காற்று ஒரு ஏரியாவுக்கு புகுந்தா அந்த ஏரியா சர்வநாசம் இல்லையா? நாகப்பட்டினத்தில் புகுந்தா அது எல்லாமே சோழி முடிஞ்சு போகுது. அப்புறம் அந்த பட்டணத்தை திரும்ப கட்டணும்னா
எவ்வளோ கோடிகள் அரசாங்கம் செலவு பண்ணுகிறது. ஒரு பழுது பார்க்கறது எவ்வளோ கோடிகள். மத்திய அரசு நிதி கேட்குற 100 கோடி கொடு, 200 கோடி, ஒரு மலைக்கு ஒரு புயலுக்கு 200 கோடி கொடு, 300 கோடி கொடு, 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு. இவங்க ஒரு நிறைய கோடி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அப்போ திரும்ப கட்டுறதுக்கு 15-20 கோடி தேவைப்படுகிறது. அவர் ஒரு நொடி பொழுதில் உருவாக்கின ஒரு புயல் காற்று எத்தனை பேரை சேதப்படுத்துகிறது, எத்தனை வனை கொன்று போடுகிறது, எத்தனை பேருடைய கைகாலை முறிக்கிறது. ஆகவே இவையெல்லாம் நமக்கு தராமல் நம்ம எல்லாம் அவர் மடியில் வச்சு பாதுகாக்கிற தேவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு கேள்வி இருதயத்தில் எழுப்பிடுங்க. மார்ச் மாதம் முதல் சண்டே, அல்லேலூயா, என்ன செஞ்சோம்? அப்படிங்க. அப்போ நமக்கு தான் என்ன இருக்குன்னு இருந்தால் கொடுத்துட மாட்டோமா? அல்ல இருந்தால் கொடுத்துருவீங்களா? இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. இருந்தால் கொடுக்க மனசு வராது. ஆகிய வசனம் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் பொதுதான். ஏழைக்கும் பணக்காரனும் கோடீஸ்வரனுக்கும் வசனம் ஒன்று தான். அதான் அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 15-16. அதில் அழகாக சொல்கிறார், உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியாக, உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியா, உன் ஆத்துமா பாவ நிவாரண பலி. அப்போ பாவ நிவாரண பலி செலுத்தணும். யாருக்கு? உன்னுடைய ஆத்துமாவுக்கு. உனக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது இல்லையா? அந்த ஆத்துமா பாவம் செய்திருக்கிறது. இல்லை என்றால் உன்னை பெற்றவர்கள் செய்திருக்கிறார்கள், இல்லை என்றால் முன்னோடிகள் செய்திருக்கிறார்கள், இல்லைன்னா ஏவாள் தான் செஞ்சா, ஆண்டவர் தான் சபிச்சார். அப்போ உன்னுடைய ஆத்துமா பாவம் செய்த ஆத்துமா, உன் முன்னோர்கள் பாவம் செய்த ஆத்துமா. அப்போ இந்த ஆத்துமாவை கழுவ சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஆத்துமாவை கழுவ வேண்டும். ஆத்துமா கழுவப்பட வேண்டும். யாராவது நம்முடைய அவருடைய ஆத்மாவை கழுவப்படுவாங்களா? கேட்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் நடக்கல, ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே கிடைக்கல, ஓடிட்டே இருக்கிறோம், ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறோம். அப்போ சொல்லுவார், உன் ஆத்மாவை கழுவுமா முதல்ல. என்ன, உன் அம்மாவும் அப்பாவும் பரிசுத்தத்தில் இருந்தால் பிள்ளையை பெற்றாங்க, உன்னை பெற்று போட்டாங்க. நாய் மாதிரி விலங்கு மாதிரி இருந்து பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்க. அதன் ஜென்ம பாவம். இல்லையா? கையை தட்டுங்க. ஜென்ம பாவம்னா இதுதான். ஜென்ம பாவத்தை கழுவு. பிள்ளைய பெற்றா போதாது, பிள்ளையினுடைய பாவத்தை பெற்றோர்கள் கழுவ முன் வர வேண்டும். நம்ம பிரசவிச்சு குப்பத்தொட்டியில் போடுற மாதிரி போட்டுருவோம், பிள்ளை தானாக வளரட்டுன்னு. ஆனால் கூப்பிடுவோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர், என் பிள்ளையை காப்பாற்று, என் பிள்ளைக்கு அறிவை கொடும், ஞானத்தை கொடும், புத்தியை கொடும். ஆனால் ஆத்மா பாவத்தை கழுவலைன்னா என்ன இது? நீ பிரசவிச்சதுக்கே பாவம், பிரசவிச்சதே பாவம்னு பைபிள் சொல்லுது. அதுக்கே பொருத்தனை பலி செலுத்த வேண்டும், அப்போ தான் நீ சுத்தமாவாய் என்று சொல்லுகிறார். பொதுவாக பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம்தான். பொதுவாக பிரசவித்த பிள்ளைகளுக்கு, பிரசவித்த தாய்மார்களுக்கு ரத்தப்போக்கு 3 மாதம் வரைக்கும் இருக்குமா குறைந்தபட்சம். அவைதான் 3 மாதம் வரைக்கும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. சிலருக்கு 1 மாதம் நின்று 2 மாதம் நின்று. ஆனால் பைபிள் சொல்லுது 66 நாட்களுக்கு பிறகு உதிரப்போக்கு நின்ற பிறகு நீ என்னுடைய சமூகத்தில் பிள்ளையை பெற்றதுக்காக நீ பொருத்தனையை கொண்டு வான்னு சொல்லியிருக்க. அப்போ தான் நீ சுத்தமாவாய். அப்போ சுத்தம் இல்லாத பெற்றோர்கள் தான் இன்றைக்கு தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப் போவதில்லை என்று மெய்யா நான் உனக்கு சொல்லுகிறேன். சுத்தம், நீ சுத்தமானால் நீ சொஸ்தமாவாய். நீ சுத்தமாக சொல்லுகிறார். உன் ஆத்மாவை சுத்தப்படுத்து. பெற்றோர்கள் கழுவலைன்னா நீங்கள் கழுவணும், தனக்கு தானே கழுவணும். வசனத்தின் மூலம் தான் கழுவணும். சோப்பு போட்டு கழுவணும் ஆத்மா கரையாது. ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை கரையணும்னா வசனம் பின்பற்ற வேண்டும். உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன்மேல் நான் பிரியமானபடியினால் உன்மேல் வைத்த சாபத்தை நான் ஆசீர்வாதம் மாற்றுகிறேன். இப்போ சாபம் வெளியே போனால் ஆசீர்வாதம் உள்ளே வரும். யாராவது சாபத்தை மாற்றுறீங்களா? சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சாபத்தை மாற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒன்றுமே எடுக்கல. ஒரே முயற்சி, பொருத்தனை ஜெபந்தான். ஆண்டவரே என்னுடைய சாபத்தை மாற்றுங்க தகப்பனே. அதுக்கு என்ன பொருத்தனை வேணும் கேளுங்க, நான் தர்றேன்னு சொல்லணும். என்னுடைய ஆத்துமா பாவம் செய்திருக்கிறது. இல்லை, பிறந்து அன்னையிலேருந்து நான் பாவம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறேன். நான் பாவம் செய்யாமல் வாழ நினைச்சாலும் என் ஆத்மா பாவம் செய்கிறது. ஆத்மா இப்படி பாவம் செய்யும். சும்மா இருக்கிற பொண்ணை சைட் அடிக்க தோணும், சும்மா இருக்கிற பிள்ளைகிட்ட போய் இச்சை வேண்டும். இச்சை வந்தாலே அவன் செத்தான், அவ்வளோதான். பார்த்தாலே பாவம்னு சொல்லி வச்சார்.
இப்போ நமக்கெல்லாம் இச்சை வருதுன்னா நம்ம ஆத்மா சரியில்லை. நம்முடைய ஆத்மா சரியாக இருந்தால் அடுத்த வீட்டு பிள்ளை அழகாக இருந்தாலும் தங்கச்சி அக்கான கூப்பிடுவோம். பாசம் இல்லைன்னா என்ன, பொண்டாட்டி இனி பொண்டாட்டின்னு சொல்ல தோணும். ஆனால் இச்சை ரோகம் அது செய்ய தூண்டும். அது உன் ஆத்மா சரியில்லை, உன் ஆத்மா பாவம் செய்கிறது. அதுதான் பணக்காரானாலும் ஏழையானாலும் அவர் சொல்றார், என் ஆத்மா உன் ஆத்மாவை கழுவு. அதான் பாவ நிவாரண பலி. அதான் சொல்றார், உன் ஆத்மா பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி கட்டளை. எப்படி ஆத்மா கழுவப்படும்? ஒரு காணிக்கையினால தான். உடம்ப